ஒரு அழகான கோடைக்காலம். சின்னஞ்சிறு எலிக்குட்டி ஒன்று தன் அம்மாவுடன் காட்டுப்பாதையில் விளையாடிக் கொண்டிருந்தது. சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. மரங்களின் வேர்கள் நீண்டு கொண்டிருந்தன. விளையாட்டின் சுவாரஸ்யத்தில் குட்டி எலிக்குட்டி கொஞ்ச தூரம் அம்மாவை விட்டு பிரிந்து சென்று விட்டது. திடீரென தலை தூக்கி பார்த்தால் அம்மா இல்லை. சுற்றி இருள் சூழத் தொடங்கியது. எலிக்குட்டிக்கு பயம் வந்துவிட்டது. அம்மா அம்மா என்று கத்தியது. ஆனால் பதில் இல்லை. செய்வதறியாது திகைத்த எலிக்குட்டி கண்ணீருடன் அம்மாவை தேடி நடக்க ஆரம்பித்தது. முதலில் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் ஒரு ஆந்தை அமர்ந்திருந்தது. அந்த ஆந்தையிடம் என் அம்மாவை பார்த்தீர்களா என்று கேட்டது. ஆந்தை நான் பார்க்கவில்லை எலிக்குட்டி என்று சொன்னது. குட்டி எலி இருட்டாகிவிட்டது, பத்திரமாக வீட்டுக்கு போ என்றது. மனம் தளராத எலிக்குட்டி தொடர்ந்து நடந்தது. வழியில் ஒரு சிறிய ஓடையை தாண்ட வேண்டியிருந்தது. பயந்து கொண்டே ஒரு கல் மீது ஏறி அடுத்த கல்லை நோக்கி தாவியது. தவறி தண்ணீரில் விழுந்து விட்டது. ஒரு தவளை அதை காப்பாற்றி கரைக்கு தள்ளியது. பார்த்து போ குட்டி நண்பா, காடு மிகவும் ஆபத்தானது என்றது தவளை. எலிக்குட்டி தவளைக்கு நன்றி சொல்லிவிட்டு ஈரம் சொட்ட சொட்ட மீண்டும் தன் பயணத்தை தொடங்கியது. சற்று தூரம் சென்றதும் ஒரு முட்புதரின் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. முட்கள் அதன் மெல்லிய தோலில் கிழித்து வலித்தது. அப்போது ஒரு வண்டு அதன் அருகே பறந்து வந்தது. ஐயோ, என்னாச்சு குட்டி நண்பா, என்னை பார், என் முட்கள் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த வண்டு ஒரு சிறிய ஓட்டை வழியாக உள்ளே சென்றது. எலிக்குட்டியும் தைரியமாக அந்த ஓட்டை வழியாக புகுந்து மறுபக்கம் வந்தது. சிறிது நேரத்தில் ஒரு கரும்புலி பூச்சி அதன் காலை கடித்து விட்டது. வலி தாங்க முடியாமல் துடித்தது எலிக்குட்டி. வலிக்குதே என்று அலறியது. ஆனால் அங்கேயும் அதை தேற்ற யாரும் இல்லை. இருட்டு இன்னும் அதிகமாகியது. எலிக்குட்டிக்கு பசித்தது. களைப்பாக இருந்தது. ஆனால் அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அதை முன்னோக்கி தள்ளியது. ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க நினைத்து அமர்ந்தது. அப்போது ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. அது ஒரு மயில் தன் தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. அழகான மழையிலே என் அம்மாவை பார்த்தீர்களா என்று கேட்டது எலிக்குட்டி. மயில், இங்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன். நீ இங்கேயே சற்று ஓய்வெடு. காலை விடிந்ததும் உன் அம்மாவை தேடலாம் என்றது. ஆனால் எலிக்குட்டி நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அம்மாவை பார்க்காமல் அதற்கு தூக்கம் வரவில்லை. மீண்டும் எழுந்து நடந்தது. தொலைவில் ஒரு மெல்லிய வெளிச்சம் தெரிந்தது. அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடியது. அது ஒரு சிறிய கிராமத்தின் விளக்கு வெளிச்சம். அங்கே ஒரு நாய் ஒன்று காவல் காத்து கொண்டிருந்தது. அந்த நாயிடம் என் அம்மாவை பார்த்தீர்களா என்று கேட்டது. நாய் கண்களை சுருக்கி பார்த்து, அங்கே பார், அந்த வீட்டுக்குள்ள ஒரு எலி குடும்பம் இருக்கு. உன் அம்மா அங்கே இருக்கலாம் என்று சொன்னது. நாய் சொன்ன திசையை நோக்கி ஓடிய எலிக்குட்டி ஒரு வீட்டின் சிறிய ஓட்டைக்குள் நுழைந்தது. உள்ளே ஒரே சத்தம் கேட்டது. அது தன் அம்மா சத்தம் என்று அதற்கு புரிந்தது. உள்ளே சென்று பார்த்தால் அம்மாவின் குரல் கேட்டதும் எலிக்குட்டிக்கு தன் உடல் வலியும் பசியும் களைப்பும் மறைந்து போனது. வீட்டுக்குள் நுழைந்து பார்த்தால் அதன் அம்மா மற்ற எலிக்குட்டிகளுடன் சேர்ந்து தானியங்களை சேகரித்து கொண்டிருந்தது. அம்மா என்று கத்தியபடி அம்மா எலியை நோக்கி ஓடியது. அம்மா எலி தன் குட்டியை கண்டதும் அதிர்ச்சியில் மகிழ்ச்சியும் ஒருங்கே அடைந்தது. என் கண்ணே, எங்கே போனாய்? எவ்வளவு நேரம் தேடினேன் தெரியுமா என்று சொல்லி தன் குட்டியை ஆற தழுவி கொண்டது. குட்டி எலிக்குட்டி தன் அம்மாவிடம் நடந்த அத்தனை சம்பவங்களையும், சந்தித்த நண்பர்களையும், பூச்சி கடிகளையும் மூச்சு விடாமல் சொல்லியது. அம்மா எலி தன் குட்டியின் தைரியத்தையும் விடாமுயற்சியையும் எண்ணி வியந்தது. அந்த இரவு எலிக்குட்டி தன் அம்மாவுடன் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் தூங்கியது. அதன் சின்னஞ்சிறு சாகச பயணம் ஒரு முடிவுக்கு வந்திருந்தது. ஆனால் அதன் மனதில் பல கேள்விகள் உழன்றன. அந்த ஆந்தை ஏன் தன் அம்மாவை பற்றி தெரியவில்லை என்றது? தவளை ஏன் அவ்வளவு பலமாக பேசியது? முட்புதரில் இருந்த வண்டு எப்படி சென்றது? அந்த கம்பளி பூச்சி ஏன் கடித்தது?
மயில் ஏன் அதை தங்கச் சொன்னது? நாய் மட்டும் எப்படி அம்மாவின் இருப்பிடத்தை சரியாக சொன்னது? மறுநாள் காலை இப்படியெல்லாம் யோசித்துக் கொண்டே இருந்தது. மறுநாள் காலை சூரியன் உதிக்கும் போது எலிக்குட்டி ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. இந்த உலகில் ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமானது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு ரகசியம் இருக்கிறது. தன் சாகச பயணத்தில் சந்தித்த ஒவ்வொரு உயிரினத்தையும் பற்றியும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அதற்குள் துளிர்விட்டது. அம்மா எலிக்குட்டியின் முகத்தில் ஒரு புதிய பிரகாசத்தை கண்டது. என்ன குட்டி, ஏதாவது யோசிக்கிறியா என்று கேட்டது. எலிக்குட்டி தன் சிறிய கண்களால் அம்மாவை ஏறிட்டு பார்த்தது. அம்மா, நான் உலகத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வசிக்கும் இந்த காட்டில் என்னென்ன அதிசயங்கள் இருக்கின்றன, யார் யார் எங்கே வாழ்கிறார்கள், நாம் அவர்களை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது? அம்மா எலி புன்னகைத்தது. அது ஒரு நல்ல கேள்வி என் கண்ணே. இந்த காடு ஒரு பெரிய புத்தகம் போன்றது. ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு மலரும், ஒவ்வொரு நீரோடையும் ஒரு கதையை சொல். நீ தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் உனக்கு தைரியமும் பொறுமையும் தேவை. எலிக்குட்டிக்கு உலகத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம். அதை ஆமாம் அம்மா, இந்த காடு ஒரு பெரிய புத்தகத்தை போன்றதுதான். அம்மா எலி தன் குட்டியின் ஆர்வத்தை கண்டு பெருமையடைந்தது. இந்த காடு ஒரு பெரிய புத்தகம் போன்றது என் கண்ணே. ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு பூச்சியும், ஒவ்வொரு நீரோடையும் ஒரு கதையை சொல். நீ கற்றுக்கொள்ள விரும்பினால் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் உனக்கு தைரியமும் பொறுமையும் தேவை என்றது அம்மா எலி. அன்றிலிருந்து எலிக்குட்டியின் உலகம் பெரிதாக விரிவடைந்தது. அம்மா எலி அதற்கு காட்டின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்தது. அது வண்டுகளின் மொழியை கற்றுக்கொண்டது. மரங்களின் உச்சியில் வசிக்கும் பறவைகளின் பாடல்கள் அர்த்தம் புரிந்தது. ஓடையில் நீந்தும் மீன்களின் சாகச கதைகள் கேட்டது. ஒவ்வொரு நாளும் புதிய நண்பர்களை சந்தித்தது. அந்த சின்னஞ்சிறு எலிக்குட்டி இப்போது பயந்த சுபாவம் கொண்டதாக இல்லை. அது அறிவு கண்களால் உலகை பார்த்தது. ஒவ்வொரு பூச்சிக்கடியும், ஒவ்வொரு முள் கீறலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தன. அது தன் அம்மாவை தேடிச் சென்ற அந்த பயணம்தான் அதன் வாழ்க்கையில் மிக முக்கியமான சாகசம் என்பதை உணர்ந்தது. அந்த பயணம் ஒரு புதிய பாதையை திறந்திருந்தது. அதுதான் அறிவை தேடும் பாதை. எலிக்குட்டி மகிழ்ச்சியுடன் தன் தாயின் அரவணைப்பில் காட்டின் அதிசயங்களை ஆராய்வதில் தன் நாட்களை கழித்தது.